பில்டப் பண்றணும், ஃபீல் ஆவறணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். இப்பொழுது நான் உங்களுக்கு குறிப்பிடுகின்ற செத்தார் எழும் விடயத்திற்கு நாள் குறிப்பிடப்படும் வரை என்னிடத்தில் பலர் இந்த கேள்விகளை எழுப்பலாம். நானும் செத்தார் எழுப்பப்படுகின்ற குறித்த நாள் இறைவனால் அறிவிக்கப்படும் வரை சமாளித்து கொண்டு போவேன். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? செத்தார் எழுப்பப்படும் நாள் அறிவிக்கப்பட்டு விட்டால் அதை கண்டிப்பாக நான் இங்கே அறிவித்துவிட்டு அதை நிறைவேற்ற வேண்டிய வேலைகளுக்கு அடுத்த ஆக்கப்பூர்வ காரியங்களுக்குள் கடந்து சென்று விடுவேன். ஆனால் ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப புரியல, இப்ப புரியுது. நாம் மட்டும் இந்த செத்தார் எழும் விடயத்திற்கு காத்திருக்கவில்லை. உலகத்தின் பல பகுதிகளில் இதற்காகவே தவம் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான ஆன்மீகவாதிகளும் இதில் அடங்கியிருக்கிறார்கள். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. மரணமடைந்த உடல்களும் தாங்கள் எழுப்பப்படுவதற்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. உனக்கு என்னப்பா, நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியாத்தான் பேசுறோம். அப்பவும் பாஸ்கர் மோகன்ராஜ் ஜெய ஜெயலலிதா உயிராக்க முடியாது. அவங்க செத்து 9 வருஷம் ஆச்சு. ஆக செத்தார் எழும் விடயம் தீர்க்க தரிசன நிறைவேறுதல் ஆகும். நான் குறிப்பிடுகிறபடி செத்தார் எழும் விடயம் தமிழ் மண்ணில் நடக்கும் வரை அழிவில்லாத தலைவனை பற்றிய எந்த ஒரு இறுதி நிலையும் உருவாகாது என்பதை அறிவு சார்ந்தவர்கள் புரிந்து கொள்ள முடியும். ஓ, அப்படியா விஷயம்? கேளுவேன் இந்த கதையை. என்னாச்சு பாட்டி, இப்ப எதுக்கு நீங்க இங்க நின்று புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? ஏடி இந்த கேட்க இதுவும் ரீல் தானடா? இது ரீல் இல்ல.